ரபிபுல்லா சித்தா அன்வர் மக்களை வைத்தியர். இப்போ எதுக்காண்டி இந்த வீடியோனா வைத்தியர்களுக்காண்டி. ஏன்னா அந்த ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுற வைத்தியர்களுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வைத்தியம் போடுறது ஒரு சில பேர் கரெக்டான மூலிகைகளை கரெக்டான லெவலில் காட்டுறீங்க. சரி, ரைட்டு. சில பேர் மூலிகையே தெரியாமல் என்ன மூலிகை இது என்னட்டு தெரியாமல் ஏதோ ஒரு பூண்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு இதுதான் அந்த மூலிகை, இதுதான் அந்த இதுங்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சரியா? ஏன்னா வேதனை அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா கண்ட மூலிகையெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு இதுதான் அந்த மூலிகை, இதுதான் கட்டுக்குடிங்கிறதுக்கு அன்றைக்கி ஒருத்தர் கட்டுக்குடியே கிடையாது, அதை கட்டுக்குடிங்கிறிய. நேற்று ஒருத்தர் விஷ்ணு கிரந்தின்னுட்டு ஏதோ ஒரு அதாவது வழுக்கத்தலை பூண்டை பிடுங்கி கையில் காய்ச்சிக்கிட்டு இதுதான் விஷ்ணு கிரந்தி எலும்பு ஜோரத்தை எடுக்கும் ஆன்னுட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணோம்? மக்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது மக்கள் போய் அதை பிடுங்கிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிற விதத்தில் கஷாயத்தை போட்டு குடிச்சு அதனால் மக்கள் சைட் எஃபெக்டை இழுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? தெரிஞ்சால் மூலிகை தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டான அளவில் கரெக்டான லெவலில் போடுங்க. சரியா? ஏன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது மனுஷனுக்கு. சரியா? ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் மூலிகை காட்டுறது தான் தப்பு. சரியா? அந்த மூலிகை தெரியாமல் எத்தனை மக்கள் போய் அதே மாதிரி உங்களை நம்பிக்கிட்டு எத்தனை மக்கள் போய் அதை இதை பண்ணும். இவ்வளோ லைவாக பார்க்குற இடத்துல நீங்கள் போய் மூலிகையெல்லாம் தப்பான மூலிகையெல்லாம் காட்டினீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால் ஒழுங்கான மூலிகையை காட்டுங்க. நன்றி.